ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் முக்கியமான ஒரு அழகான ஷார்ட்கட் ஒன்று பார்க்கலாம். இது எந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, 8வது தமிழ் புத்தகம் 2ஆம் பருவம் பழைய புத்தகம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாசம் எனும் நாடக நூலை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மத்த விலாசம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத நூல். இதெல்லாம் அடிஷ்னல் டேட்டா. என்னென்னா மத்த விலாச பிரகாசனம்னு சொல்லுவாங்க. மத்த விலாச பிரகாசனம் அப்படின்ற நூல் அப்படின்றது தான் இதை சொல்லியிருப்பாங்க. அதை தான் ஷார்ட்டாக மத்த விலாசம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இது யாருடையதுன்னா மகேந்திரவர்ம பல்லவனுடையது. எந்த மொழி அப்படின்னு பார்க்கும்போது சமஸ்கிருதம். ஓகேவா? அதாவது மத்த விலாச பிரகாசனம் அப்படின்றதோட பொருள் என்னென்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்றது அந்த நாடக நூலினுடைய ஒரு பொருள். ஓகேவா? மத்த விலாச பிரகாசனம் அப்படின்றதனுடைய ஒரு பொருள் குடிகாரர்களின் மகிழ்ச்சி. 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவனால் எழுதப்பட்டது. அதே மாதிரி 11ஆம் நூற்றாண்டில் ராசராச சோழன் இருக்கார் இல்லையா, முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் ராஜராஜேஸ்வர நாடகம் நடைபெற்றதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுது அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூரை ஆண்டபோது கோவிலில் நாடகங்கள் மராத்திய மன்னர்களால் நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது மராத்திய மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, கோவிலில் நாடகங்கள்லாம் நடத்துனதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, இது கொஞ்சம் நல்ல ஷார்ட்கட்டு. நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றின. எப்படி கேட்கலாம், யாருடைய காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றின? இங்கே குறவஞ்சியில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் குறன்னு வருது. அங்கே நாய அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நாய்கள் குறைக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றினதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பல்லு நாடக வகை. பல்லுன்னு சொன்னாலே இது உழவர்கள் தான், விவசாயம் வேளாண்மை இப்படி தான் வரும். பல்லு நாடக வகை உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்துள்ளன. நம்ம இதில் 4 கொஸ்டின் பார்த்துருவோம். என்னென்னா, மத்த விலாச பிரகாசனம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? சமஸ்கிருத நூல். குடிகாரர்களின் மகிழ்ச்சி 7ஆம் நூற்றாண்டு. யார் அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன். யாருடைய காலத்தில் ராஜராஜேஸ்வர நாடகம் நடைபெற்றதாக கல்வெட்டுகள் கூறுகிறது அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்தது என்னென்னா, குறவஞ்சி நாடகங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் தோன்றியது அப்படின்னா நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தோன்றியது. ஸோ உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடக வகைகள் எது அப்படின்னா பல்லு. அப்படி இல்லைன்னா பல்லு நாடக வகை யாருடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது அப்படின்னு கூட கேட்கலாம். உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது அப்படின்றது முக்கியமான தகவல். இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்லாம் புத்தகத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான தகவல். 8வது புத்தகம் 2ஆம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தகவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.